ஃப்ரண்ட் டாட்டுக்கான மார்க். பண்ண தெரியாதவங்க கூட இந்த கட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ளவுஸோட லென்த்து 14.5 இருக்கு. வேஸ்ட் வந்து 34 இருக்குது. 34ல் 8.5 இன்ச்சு வரும். 8ல் 1 இன்ச்சு டாட்டுக்கு. செஸ்ட்டு வந்து 41 இருக்குது. அதில் கால் பாகம் 10.25. இப்போ நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது 2.5 இன்ச்சு, இங்கே 2.5 இன்ச்சு. இவங்க நெக்கு டீப் வந்து 11 இன்ச்சு இருக்குது. 11 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கோன்னா 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்கு அப்படியே யூ ஷேப் பார்த்துமே புரிஞ்சிடும், ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ வந்து இந்த ஹார்மோல் எவ்வளோ வைக்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதில் வந்து 5.5 இன்ச்சு வைங்க போதும். இந்த செஸ்ட் லூஸ்க்கு 5.5 இன்ச்சு. எட்டே கால் இன்ச்சு வருது. இது கரெக்டாக இருக்கும். இது வந்து மார்க்கு பக்கத்தில் தான் கட் பண்ணிருக்கு. இந்த மார்க்கில் வந்து ரெடி லென்த்து. இந்த மார்க் விட்டு தான் கட் பண்ணும். இது கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே, அப்புறமா இங்கே ஒரு ஃபோல்டிங்க்கு ஒரு கட்டிங். இது வந்து இப்படி மார்க் பண்ணிக்கினீங்கன்னா பின்னாடி ஈஸியாக வந்துடும். ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன். இதில் ஃப்ரண்ட்டு வந்து இப்போ இந்த பேக்கில் வந்து 10.25 இன்ச்சு வச்சுருக்காங்க. இதில் வச்சுருக்கோம் சரிங்களா. இதுலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. 1/2 இன்ச்சு எதுக்கு ஜாஸ்தியாக வைக்கிறோன்னா அது வந்து இங்கே ஒரு டாட் பிடிக்கிறதுக்காக. 1/2 இன்ச்சு 10.25 இன்ச்சு இருக்குது. இதில் 10.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் மேலே கீழே. இதில் வந்து சேம் அதே மாதிரி தான் 2.5 இன்ச்சு, இங்கேயும் ஒரு 2.5 இன்ச்சு. இவங்க ஃப்ரண்ட்டு நெக்கு டீப் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. 3.25க்கு இங்கே 2.5 இருக்குது. இங்கே 3.25 இருக்குது. இதை வச்சு லைன் போட்டுக்குன்னா இப்போ வந்து அப்படியே யூ ஷேப் இருக்குது. இப்போ வந்து இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் பாருங்கள். ஃப்ரண்ட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே இது மார்க் ஆயிடுச்சு. இது மார்க்காக இருக்குது. இது பேக் வந்து கட்டிங்காக இருக்குது. இதை வச்சு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இந்த லைனுக்கு கரெக்டாக இருக்கணும். இங்கே இந்த லைனுக்கு கரெக்டாக இருக்கணும். இங்கே அப்புறமா இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது தெரியும் நினைக்கிறேன். 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தா புரியும் நினைக்கிறேன். இது ஓகேவா. இப்போ பாருங்க, இங்கே இந்த நெக்கு ஷேப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு இது கட் பண்ணிக்கணும் போச்சு. இதோட சேர்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் இல்லையா, இது 1/2 இன்ச்சு விட்டு இங்கே கட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிப்போம். ஒரு ஷேப் எடுக்கணும். அது அப்புறமா எடுத்து காட்டுறேன் எப்படின்னு. ஸோ இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு ஜாஸ்தியாக வைக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் வரும். சைடு பிடிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக வரும், இல்லை ஜாஸ்தியாக வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். கரெக்டாக இதுலேருந்து 2 இன்ச்சு இவங்களோட ஃப்ரண்ட் டாட்டு. நீங்கள் ப்ளவுஸில் மெஜர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ இருக்குன்னு. இவங்களுக்கு வந்து 10 இன்ச்சு இருக்குது. 10, 13 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே கட். இங்கே ஒரு மார்க் பண்ணிப்போம். இங்கேருந்து இந்த மார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு மேலே கீழே மார்க் பண்ணிக்கினா. இப்போ வந்து இவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க. அதனால இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு. இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு. இது டாட்டுக்கு கரெக்டாக சரியாக போயிடும். அப்புறமா இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு. இது அவ்வளோதான். அப்புறமா இங்கே பாருங்க, இங்கே வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோமா. இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, இங்கே வந்து என்ன பண்ணணும்னா 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஷேப் வரும். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணின்னு இப்படி ஒரு ஷேப் பண்ணிக்கணும், முடிஞ்சு. அப்புறம் இங்கே ஒரு டாட்டு. அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் கட் எடுத்துக்கலாம். இது நான் காட்டுறேன் எப்படி வரும்ன்றது.
இது முடிஞ்சிச்சா? இது முடிஞ்ச பின்னாடி இந்த மார்க் தான் ரொம்ப முக்கியமான மார்க். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு சரியா வந்துடும் அளவு. ஒரு பக்கம் பெருசா ஒரு பக்கம் சின்னசாலாம் வராது. இந்த மார்க் மேலே தைச்சாலே பர்ஃபெக்டா வந்துடும். இங்க ஒரு கட்டிங், இங்க ஒரு கட்டிங். இது சும்மா லைட்டா ஒரு ஷேப் எடுத்துப்போம், ஃப்ரண்ட் ஷேப். அவ்வளவுதான். இங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும், கரெக்டா இருக்கும். இந்த மார்க் எதுக்குன்னா பர்ஃபெக்டா வந்துடும். இதுல உங்களுக்கு காட்டுற பாருங்க எப்படி வரும் கரெக்டானு. இது ஃப்ரண்ட் இல்லையா? இங்க பாருங்க, இங்க எக்ஸ்ட்ரா இருக்கா? இங்க இங்க வந்து பாருங்க, இங்க தெரியும். இப்போ இது டாட் இங்க வந்து இந்த இது இங்க வந்துச்சுன்னா இங்க ஒரு டாட் பிடிக்கிறோம் நம்ம. டாட் பிடிச்ச முன்னாடி பர்ஃபெக்டா உட்காந்துரும். இந்த டாட் பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டா உட்காந்துரும். சைடு நீங்க தைக்கும் போது இதை மார்க் மேல தைச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டா வந்துடுது. இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டா வந்துடும் இந்த டாட் பிடிச்ச முன்னாடி. இங்க 2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த டாட் பிடிச்சாலும் இது கரெக்டா இங்க. இது வந்து பெல்ட் பீஸ். அவங்க இடுப்பு சைடு வந்து 34 இருக்கு. 34ல கால் பாகம் வந்து 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிப்போம். சைடில் ஒரு 2 இன்ச்சு. இங்கே என்ன பண்ணோம்னா ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிப்போம். இங்கே ஒரு 2.5. அப்போ அதில் 2 இன்ச்சு கட் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து 2.5 இன்ச்சு கட் பண்ணிப்போம். அப்போ கரெக்டாக வந்து இது வந்து ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச் இருக்கு. கை லூஸ் வந்து 11.5 இருக்கு. அதுக்கு பாதி 11.5. ஆர்மல் வந்து 8.5 இன்ச் இருக்கு. 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிப்போம். இங்கேருந்து ஒரு மார்க். இது இப்போ இது முடிஞ்சிச்சு இல்லையா? இங்க ஒரு நாச்சு, இங்க ஒரு கட்டு, இங்க ஒண்ணு. இப்போ வந்து இதுல வந்து ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இது கட்டிங்.